உயரம் குறைந்த சுரங்கப்பாதை பொன்னேரியில் பொதுமக்கள் போராட்டம். பொன்னேரி அருகே வன்னிப்பாக்கம் கிராமத்தில் உயரம் குறைந்த சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டதை கண்டித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த சுரங்கப்பாதையால் தீயணைப்பு வாகனங்கள், அறுவடை இயந்திரங்கள் மற்றும் கனரக வாகனங்கள் கிராமத்துக்குள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டினர். தகவல் அறிந்து வந்த போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து சாலை பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு போராட்டம் கைவிடப்பட்டது. சாப்பாடு வேணா தூசு கூட தேவையில்ல, இங்க கூட சாப்பிடும் போ. பேசலாம்பா சொல்லுங்க, ஆர்டிஓ சொல்லுங்க, கலெக்டர் சொல்லுங்க. கண்டிப்பா சரியா? கமிஷனர் ஆபீஸ், கமிஷனர்ல இருந்து கமிஷனர் வர சொல்லுங்க. நம்ம வந்து நம்ம பேசிக்கிட்டு பிரச்சனை இல்ல. நாங்க தெரியத்த கேக்குறோம். இது வந்து நேத்து யூனியன் நடக்குது. எத்தனை வாட்டி முன்னாடி சொல்லிருப்பாங்க. நீங்க தான் சொன்னீங்க. வெளியே விடுன்றாரு. சரியா? அந்த காங்கிரீட் சார், அவங்க வேற சைட்ல வேலை நடத்துவாங்க சார். அதுக்கான சார் அதை எடுக்கிறாங்க. இப்ப எங்க சைடுக்குன்னா ஒன்னே ஆகாது சார். பார்த்தாங்கன்னா தெரியல. வண்டி எல்லாம் நாங்க மறக்கல சார். வண்டி அவன் வந்து எடுத்து வந்து ஊட்டத்துக்கு வந்தான் சார். வண்டியெல்லாம் நாங்க தானே மடக்கணும். அந்த வண்டி அதை உள்ள விட்டு போய் வச்சு காட்டு நாங்க தான் மடக்கணும். இது உள்ள போய் ஆமா, அந்த வண்டி உள்ள போவாதுன்னு தெரியும். இல்ல இல்ல சார், பத்திரிக்காரங்க நான் வண்டி எல்லா வண்டியும் பாரு. இப்ப கவர்மெண்ட் அவங்க பார்த்தானா எடுத்து போயிட்டு வந்து ஆஃப் பண்ணல சார். ஆன்ல தான் இருக்கு. இப்ப அது கட்டுற மாதிரி கட்டாயமா சர்வீஸ் ரோடு இருக்குட்டாங்க. நீங்க தான் சொல்லினா சார் சர்வீஸ் ரோடு வேணாங்களா? இந்து ஜனகர் இருக்குதுல, அது போல டார்கெட் எங்க 2 வருஷமா உடனே ஏமாத்துறாங்க சொல்லுவா. 2 வருஷமா நம்மள போய் சொல்லி ஏமாத்துறாங்க சொல்லுவா.
ஏமாத்துறேன் நான் சொல்றேன். அவரே சொல்றேன். புரியுது சார். மினி விளையாட்டாளர்கள் தானே சார் அது? போது அந்த ஜெராக்ஸை வச்சு நான் அனுப்பிச்சு தான் இங்கே வந்து வேலை நடத்த முடியாது சொல்லிட்டு முன்னால நிறுத்தினேன். அது கொஞ்சம் புரிஞ்சுங்க. இப்போ நீங்கள் ஜெராக்ஸ் கொடுத்தீங்கன்னா சார் இது மாதிரி கலெக்டர் ஆஃபீஸில் கொடுத்துருக்காங்க இங்கே ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறது என்ன டிஎன்ஆர்டிசி நான் சொல்லலை. டிஎன்ஆர்டிசி கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் அவங்ககிட்ட நான் சொல்லணும்ல சார் இது மாதிரி அவங்க மனு கொடுத்துருக்காங்க இங்கே ஒர்க்கை வந்துட்டு நம்மளால பண்ண முடியாது சொல்லலாம்ல. அது நீங்கள் அதுக்காக கேட்குறேன். ஆல்ரெடி எம்பிக்கு சார் எடுக்கட்டும் பிரச்சனை ஒன்றும் சொல்லவே இல்லையா நான் எடுக்கட்டும் சார் எடுக்கட்டும் சார். என்ன ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு என்ன சார் உங்களுக்கு ப்ராப்ளம் ஒன்றும் கிடையாதுல்ல. இதுக்கு அடிப்படை தானே கேட்கறாங்க. எந்த ஒரு தகவலும் கொடுக்கப்படுது சார். எதுவும் பேச வேணாம். நீங்க என்ன பண்ணுங்க உங்க டீம் வச்சு நீங்க மனு கொடுத்ததோட காப்பி தான் கேட்குறேன். நாங்கள் சொல்லணும் இல்லையா அதோட நீங்க நான் வந்து ஆல்ரெடி கொடுத்து சொல்லணும் சார் லோக்கல் ப்ராப்ளமா இருக்கு அந்த வார்த்தை டிலே பண்ணணும் அப்படின்னு சொல்லணும்னா இப்போ அந்த ஏதாவது காப்பி இருந்ததுன்னா நான் சொல்லுவேன்ல அதனால கேட்குறேன். வரம்பா நாங்க ஒரு பிரச்சனையை ஹைட் பண்ணி தேங்க போகணும்னு சொல்லி மண்டே பெடிஷன் தான் பெடிஷனை கொடுத்துட்டு பேசிட்டு வராங்க. நீங்க என்ன பண்ணணும் எங்க வேலை நாங்கள் பண்ணுவோம். இதுக்கு மேல நாங்க வந்து ஜனங்க வேண்டிட்டா கலெக்டர் ஆஃபீஸ் போனோம். ஒரு நாள் வண்டி எடுத்து அது போய் கலெக்டரை பார்த்து கொடுத்துட்டு வராங்க. சரிங்க நான் அது மாதிரி நடவடிக்கை எடுப்பேன். ஒரு வாரத்துக்கு நாங்கள் குறுக்க மனு போடுறாங்க. மனு போடுறாங்கன்னா என்ன அர்த்தம்னாக்கா இதை நீங்க பயன்படுத்துறீங்க. இந்த போட்டது வந்துட்டு எத்தனை சார் இருக்கும் சார் இந்த சப்வே ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு வருஷம் இந்த சப்வே ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நாங்க எம்பிக்கு திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டத்தில் இருக்கக்கூடிய வன்னிப்பாக்கம் கிராமத்திலிருந்து பேசுகிறோம். எங்கள் கிராமத்து வழியாக போகக்கூடிய இந்த நெடுஞ்சாலையானது 4 வருஷத்துக்கு முன்னாடி இதுக்கான வேலைகளை ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த பணிகள் ஆயத்த பணிகளை வந்து டாடா நிறுவனம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கிராமத்துக்கு இடையில பாலம் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வேலையை ஆரம்பிச்சாங்க. ஆனால் இப்போ போட்டிருக்கக்கூடிய அந்த சபை ஆனது ரொம்ப குறுகலாக இருக்குது. இந்த சபை வழியாக பள்ளி வாகனம் இல்லாட்டி ஏதாச்சும் பேரிடர் காலத்தில் வரக்கூடிய ஃபயர் இன்ஜின் வண்டி இது மாதிரி மக்களுடைய தேவைகளுக்கும் இல்லை மக்களுடைய ஆபத்து காலத்தில் உதவக்கூடிய சில தேவைகளுக்காகவும் எந்த ஒரு வாகனம் வந்து செல்லாத ஒரு சூழல் இருக்குது. விவசாய சார்ந்த தொழிலை இங்கே பெருவாரியான ஜனங்க மேற்கொள்றதுனால விவசாயம் சம்பந்தமான மிஷின்ஸ்னரி வாகனங்கள் வந்து கொண்டு போறதுல ரொம்ப சிரமம் ஏற்படும் அறுவடை இயந்திரங்களை. அதனால பொதுமக்களுக்கு இடையூறா அரசாங்கம் வந்துட்டு இதை பண்ணிட்டு இருக்காங்க. இதை வந்துட்டு 4 வருஷமா கண்டும் காணாம இந்த அரசாங்கம் வந்துட்டு அதோடைய வேலைகளை நகர்த்திட்டு இருக்காங்க. பொதுமக்கள் வந்துட்டு எப்பப்பெல்லாம் வாய்ப்பு கிடையாது அப்பெல்லாம் அரசாங்கத்தை நாங்கள் அணுகிட்டு தான் இருக்கோம். அரசாங்கத்திலிருந்து எந்த ஒரு சரியான தகவலும் எங்களுக்கு வந்து சேரல. இன்னைக்கு நாள் வந்துட்டு இவங்க 2 நாளைக்கு முன்னாடி கலெக்டர் மனு கொடுத்துட்டு வந்திருக்கோம். கலெக்டர் வந்து கட்டாயமா சம்மந்தப்பட்ட இடத்துல நாங்கள் வந்து பார்க்குறோம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இதுவரைக்கும் கலெக்டர் வரல. இவங்களுடைய வேலைகளில் மட்டும் இவங்க துரிதமாக நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. நேற்று ராத்திரியிலேருந்தே வந்து வேலையை இவங்க தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ பொதுமக்களுடைய வாழ்வாதாரம் எங்கே போகிறது? இதுக்கான பொதுமக்களுடைய வாழ்வாதாரமே கேள்விக்குறியாகி இருக்குது. இதை வந்துட்டு அரசாங்கம் உடனடியாக பரிசீலனை பண்ணணும். எங்களுடைய தேவை இந்த சபையை வந்துட்டு உயர்மட்டமாக்கி கொடுக்கணும். அதுதான் எங்களுடைய பிரதான கோரிக்கை. இது மக்களுடைய கோரிக்கையை அரசாங்கம் மேற்கொள்ளணும். இதுக்கு என்னென்ன வகையில வழிகள் இருக்குதோ அதை மக்களை கூட்டி ஒரு பீஸ் மீட் போட்டு அரசு அதிகாரிகள் வந்துட்டு எங்கள்கிட்ட பேசணும். இதை உடனடியாக நடத்தணுன்றது எங்களோட கோரிக்கை. நாங்கள் இந்த இடத்துல அதிகாரிகள் வர வரையும் எங்களுக்கான பதில் கிடைக்கிற வரையும் நாங்கள் இங்கே காத்திருக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். நாங்கள் இங்கே தான் காத்திருக்க போகிறோம். எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல. பொதுமக்களை இன்னும் திரட்டி நாங்கள் இங்கே காத்திருக்க போகிறோம். சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் கே. சதீஷ்குமார்.